Hello guys, welcome to our today's episode. Hello. Hello. Hi, hi. Hi Madhu, Hi, hi everybody. Hi, Praju, Madhu. hi. Hi. Hi, Priti So, bro. Hi, Praju. Hello, viewers. Hi. இன்னைக்கு நம்ம Hello. Hi, hi. ஜிடி வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் தான் பார்க்க போறோம். அகமதாபாத்ல நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ லெட்ஸ் கிக் ஆஃப் கைஸ். இனிஷியல் ம். தாட்ஸ். இனிஷியல் தாட்ஸ்னா இப்போ அவங்க வந்து ஸ்டார்ட் பெருசா இல்ல, பட் ஃபினிஷிங்ல ஏதோ கொஞ்சம் டைட் பண்ண பார்த்தாங்க. லைக் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு. ஸோ லைக் ஓவராலா பார்த்தா லைக் இட் வாஸ் அ ஒன் சைடட் கேம்னு தான் சொல்லணும். அண்ட் லைக் லைக் பெருசா லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சான்னு கேட்டா இல்ல. லாஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு தவிர லைக் மற்றது எல்லாமே பெருசா இல்ல. அண்ட் ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு வித்தியாசம்னா இன்னைக்கு மதுவோட எக்ஸ்பெக்டேஷன் நடந்துருச்சு. நம்ம கேமரா கிரீன் கலர் கிரீன் சிக்னலை காட்டிட்டான் இன்னைக்கு. ஸோ அது ஒண்ணுதான் இன்னைக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம், வேற எதுவுமே இல்லை. அந்த ஆப்போசிட்டையும் ஆஸ் யூஷுவல் அவங்க டாப் ஆர்டர்ஸ் தான் ஆடினாங்க. மது, யுவர் தாட்ஸ்? அது ஒரு பிஃபோர் ஸ்டார்டிங் அது ஒரு மீம் இருக்கு தெரியுமா? என்ன டீம், என்ன மேட்ச். அது ஒரு அந்த கால் ரெக்கார்டிங் எனக்கு அதே தான் தோணுச்சு இன்னைக்கு மேட்ச். என்ன டீம், என்ன பிளேயரு, என்ன இவன். ஐ மீன் சீரியஸ்லி மேன், 1.5 மேட்ச், ஆறாவது மேட்ச் கேகேஆர் இருக்கு. இப்ப நாட் ராங் 5th மேட்ச் தான் இது. 5-5. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிக்கலையா? சாரி, 6 மேட்ச். 6வது மேட்ச். 6th மேட்ச், யா 6th மேட்ச். இன்னும் 2 டீம் ஐ திங்க் தேர் டேக்கிங் தட் ஸ்ட்ரீக். நெக்ஸ்ட் இன்னும் 2 டீம் ஆடிட்டு அப்புறமா நாங்க நெக்ஸ்ட் இன்னும் 7 மேட்ச் 8 மேட்ச் நாங்க கண்டினியூஸா ஜெயிக்கிறோம்ட்டு அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்களோ எது தெரியல. அதான் பிரசல் சொன்ன மாதிரி அவ கேமரன் விளாட்னா ஓகே அப்படின்ட்டு அவ மட்டும் தான் பாஸ் ஆகணும்ட்டு இல்ல, எல்லாரும் பாஸ் ஆகணும் எக்ஸாம்ல. அவ வண்டி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற மாதிரி இருந்துச்சு இந்த இது பார்த்தா. மற்றபடி வாஸ் ஆவரேஜ் மேட்ச் தான். ரொம்ப பேசுற மாதிரி இல்ல. பிரசல் சொன்ன மாதிரி ஜிடில அவங்க டாப் ஆர்டர்ஸ் தான் விளையாடினாங்க. அது தவிர ஐ திங்க் ஓவராலா பார்த்தா மேட்ச் அவ்வளவு தூரம் போயிருந்த எனக்கு ஷாக்கு. அச்சுங்க 180 ஸ்கோர். ஜிடி 180 அதர் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போனாங்க. That is, it was not expected. But yeah, anyways, பிரித்தி ப்ரோ ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஜிடி ஜெயிச்சாங்க. இதுல சர்ப்ரைசிங்கா எதுவுமே இல்ல. ஜிடி தான் ஜெயிக்கணும். கேகேஆர் இந்த மாதிரி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் சம்திங் பண்ணுவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் கிரீன் கூட இன்னொருத்தங்க யாராவது கம்பெனி கொடுத்திருந்தா மேபி அந்த 200 டச் பண்ணிக்கலாம் ஈஸியா. தே ஸ்டார்டட் வெரி புவர்லி, டு பி ஃப்ராங்க். பட் கேபிட்டலைஸ் பண்ணாங்க நடுவுல. ஆல்மோஸ்ட் 16 ஓவர்ஸ் 17 ஓவர்ஸ்க்கெல்லாம் நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. பட் ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் ஃபிளாப் ஷோ தான். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் அதர் தென் கிரீன். வாட் ஹேப்பன் டு கேகேஆர்? ஒருத்தனா அடிக்கலாங்க. அவங்க சேஞ்சஸ் கூட ட்ரை பண்ணாங்க. நம்ம ஆலனை தூக்கிட்டு நம்ம டிம்மை கொண்டு வந்தாங்க. லைக் அது கூட லைக் அவங்க கூட லைக் பெருசா ஒரு இன்னிங்லாம் ஆடல. அண்ட் நம்ம கேப்டனு கூட இன்னைக்கு டக்கு. லைக் அவரோட ஸ்டார்ட்டும் இருக்குல்ல, யூஸ்வலா மற்றவங்க யாரும் அடிக்காதப்போ நம்ம கேப்டன் தான் அடிச்சு கொஞ்ச நேரம் நிக்குவாங்க. எனக்கு கேப்டனே டக்குன்னு அதுக்கப்புறமே லைக் அவங்களுக்கு ஓப்பனிங் விழுந்தப்பவே முடிஞ்சிருச்சு அவங்க டீம் அங்கேயே. கேமரான் கிரீன் வந்து இன்னைக்கு ஏதோ ஆடிட்டான். அட்லீஸ்ட் அவனுக்கு கொடுத்த இதுக்கு அவன் ஆடினான்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி லைக் கேப்டன் கேகேஆர் பேட்டிங்ல லைக் பெருசா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் அவ்வளவுதான், இவங்க தான் ஆடினாங்க. அப்பா பவல் ஏதோ கொஞ்சம் ஆடினான். மற்றபடி லைக் சொல்ற அளவுக்கெல்லாம் பேட்டிங் யாருமே இல்லை கேமரான் கிரீனை தவிர. இந்த ரிங்கு சிங் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் லைக் என்ன சொல்றது, இந்தியன் டீம்லயே இருக்காங்க. பட் வை ஆர் தே நாட் பெர்ஃபார்மிங்? மது, லெட் ஸ்டார்ட் வித் யூ. ப்ரோ அகைன் ஐம் ஆக்சுவலி இன் ஸ்டேட் ஆஃப் ஷாக். ரிங்கு சிங் எப்போ தெரியுமா வந்தது? 6 or 7 டவுன் அப்புறமா தான் வந்தான் ரிங்கு சிங். அவனு 3லயே 4ல அமுடுத்துட்டு அவ்வளோ கீழே அனுப்பிச்சுக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியுமா, இவர் ரொம்ப இந்த நிறைய ஓப்பனிங் அனுப்புறது அது கூட ட்ரை பண்ணிட்டாங்க, இல்லான்ட்டு இல்லை. பட் ஐ எம் நாட் சீங் எனி திங் சேஞ்சிங் ஹேப்பனிங் இன்
கேகேஆர். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு ரஹானே டெக் அவுட் வந்து தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். அவர் எல்லா மேட்சும் விளையாடினாரு. இன்னைக்கு இட் வாஸ் நாட் ஹிஸ் டே. பட் வாட் ஹேப்பன் டு அதர் பிளேயர்ஸ்? எக்ஸாக்ட்லி. Cameron, and I don't want to talk about Cameron Green. I don't want to really talk about Cameron Green. அவனும், you know, 70 or the change at 75. 76 77 ஏதோ அடிச்சா. அப்படின்ட்டு அவன் எவ்வளோ பால் விளையாடணும், எவ்வளோ பால் அடிச்சிருந்தது. இல்ல அது பால்ஸ் I ஆக்சுவலி mean, it கம்மியா was தான் like இருந்துச்சு. 180 வரைக்கும் வந்தாங்களே எல்லாம். இல்ல பால்ஸ் கம்மியா தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ்ல அவனுக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்கல யாருமே. ஸோ எல்லாம் அதர் சைட்ல இருந்தவங்க, நான் ஸ்ட்ரைக்ல இருந்தவங்க எல்லாருமே அவுட் ஆயிட்டு அவனுக்கு 1-2 பால் கொடுத்துட்டு அந்த மாதிரி அவனுக்கு லாஸ்ட்ல ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. ரஷீத் கான் ஓவரெல்லாம் அடிக்கவே முடியல லாஸ்ட் ஓவர் அவனுக்கு. ஸோ அங்கதான் அவனுக்கு பால்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அவன் 70 ரன்ஸ் ஐ திங்க் 40 பால்ஸ்ல ஏதோ ரீச் ஆயிட்டான் அவன். லாஸ்ட் 15 பால்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான். ஏன்னா டீம் வாஸ் எல்லாரும் அந்த சைடு அவுட் ஆயிட்டே இருந்தாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. I mean, நீங்க சொன்ன மாதிரி ரிக்வோ சிங்ல அவ்வளோ கீழே அனுப்புறது ஐ டோன்ட் திங்க் தட் வாஸ், it was a good idea in terms of KKR. I mean, other than this, அவங்க ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தாலே அது என்ன மாதிரி கேங்ஸ்டர் ஸ்குவாடு, டீம் கேங்ஸ்டர் மாதிரி இருக்கு. மேனேஜ்மெண்ட் இஸ் லைக் கேங்ஸ்டர். இங்க பார்த்தா டீம் பார்த்தா பூக்கி டீம். அதுதான் வாங்க இந்த மாதிரி பிடிஎஸ் வாங்க இப்படி பூக்கி அந்த மாதிரி விளையாடிங்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா என்னோட இன்டென்ஷன் என்னன்னா பேசிக்கலி மை அசம்ஷன் என்னன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் ஆண்ட்ரூ ரசல் இருந்தான் அவங்களுக்கு அந்த பினிஷிங் ரோலுக்கு. இந்த வாட்டி அந்த ரோல்ல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிங்குக்கு அந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்கன்னு தோணுது. தட் இஸ் they are not promoting him upன்னு தோணுது. ஐ டோன்ட் see any other reason தான் தோணுது. Of course, what you told is correct. But comparing Rinku Singh with Andrew Russell it's வேற comparing ஆப்ஷனே இல்லையே அவங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. பாவல் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி. பட் பாவல் கூட அதே ஐ திங்க் பிரஜல் இங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பாவல் இஸ் அ வெரி பிக் ஹிட்டர், வெரி பேட் ஹிட்டர். பட் அவனும் லாஸ்ட்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்றது ஐ திங்க் சென்னை மேல ஆடுன்னு பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க கேகேஆர் ஆக்சுவலி. லாஸ்ட் ஆடவே எப்படி சொல்றது, அடிக்கிட்டமா வேண்டாமான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. பிரஜ்வல் என்ன சொல்ல வந்தான்ட்டு அவன் பிரஜ்வல் பேசுறப்ப கொஞ்சம் அங்கங்க பிரேக் ஆச்சு. பிரஜ்வல் என்ன சொல்ல வந்தான்ட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா கேகேஆர் பேட்டிங் லைனப் இன்னும் எனக்கு புரியல. திஸ் இஸ் வாட் ஐ நீட் டு டெல். அப்படின்னா அவ்வளவு ஸ்டக்கா இருக்கிற அவன் வாய்ஸ் கேட்டுருச்சு. இந்த ஸ்டக்கா இருக்கிற டீமை பத்தி உனக்கு இன்னும் தெரியலன்னு சொல்ல வர. ஓகே, புரியல. எக்ஸாக்ட்லி. குட் ஃபில்டரேஷன். ஓகே ஓகே. 6 மேட்ச் சாமி, 6 மேட்ச் சாமி. ஐ திங்க் இது முன்னாடி எவனோ 6 மேட்ச் தோக்கல நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங். மும்பை 5 பட் 6 nobody I guess. அந்த ரெக்கார்டு இவங்க தான் வாங்கிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் டீம்ரா. ஓகே, அப்படியே மூவ் ஆன் ஆகலாம். ஐ திங்க் there is nothing to talk about Green other than Green there. So அப்படியே மூவ் ஆயிட்டா we have the GT bowling. They were good, really good at the top, really good at the bottom. மிடில்ல கொஞ்சம் அங்க இங்க போனாங்க, but they came back. What do you guys to say about GT bowling? லைக் ஜிடி பவுலிங்ல வந்து லைக் அவங்க லைக் பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், லைக் ரபாடாவா இருக்கட்டும், லைக் தே டிட் அ ரியலி குட் ஜாப்னு தான் சொல்லுவோம். அண்ட் ரஷித் கானுக்கு இன்னைக்கு ஒர்க்கே ஆகல, லைக் சம்மாடி வாங்கிட்டு இருந்தான். பட் அவங்கள மீதி இருக்கிற அந்த 5 பவுலர்ஸ் போட்டாங்க. அதுல 3 பவுலர்ஸ் லைக் வந்து லைக் செம்மையா பிடிச்சிருக்காங்க, ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கோர் ஆகட்டும் ஒரு நல்ல எக்கனாமிக் பவுலிங் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு எப்படி சொல்றது, அந்த மேட்சுக்கு இவ்வளவு டைட் ஆகிறதுக்கு காரணமே அவங்க வந்து சொல்லலாம். மது, your thoughts? நம்ம டிஎஸ்பி It was decent. It was not up to அவ்வளவு சொல்ற மாதிரி இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் 4-5 hours கேமரான் ஸ்ட்ரகிள் பண்ணா அதுக்கு ரஷீத் கான் பிடிச்சான். மற்றபடி ஐ திங்க் there is a new bowler called அசோக் சர்மா. அவனும் ஓகே, it was not up to the expectation. First match or second match if I'm not wrong நல்லா போட்டான். Other than this, ரபாடா டுடே ஆக்சுவலி ஃபைனலி ரபாடா ஃபார்ம்ல வந்தா இன்னைக்கு.
அப்படி பார்த்த போனா he bowled 4 overs with 30 runs ஏதோ 29 or 30 runs ஏதோ கொடுத்தா and picked 3 wickets. So it was overall good. Again, when it comes to Siraj and Prasidh Krishna, it was neutral. It was balanced bowling lineup. Yeah, அதான் நான் அப்பயே neutral. சொன்ன மாதிரி லைக் 5 bowlersல 3 பேர் நல்லா போட்டாங்க அவ்வளவுதான். Yeah, நியூட்ரல்னு சொல்ல போனாலும் பிரசித் கிருஷ்ணா இஸ் ஹோல்டிங் தி பர்பிள் கேப். ஸோ விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து எப்படியோ எக்கனாமிக்கலா இருந்து லாஸ்ட் சீசன் பர்பிள் கேப் வச்சிருந்தான். இந்த சீசனும் பர்பிள் கேப் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் டபுள் டிஜிட் விக்கெட்டோட ஆல்ரெடி 4-5 மேட்சஸ்லயே டபுள் டிஜிட் விக்கெட்ஸ் எடுத்துட்டான். ஸோ இஸ் லுக்கிங் குட். ஜிடி ஐ திங்க் ரன்ஸ் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் தே ஆர் பிக்கிங் விக்கெட்ஸ். தட் இஸ் மேக்கிங் த டிஃபரன்ஸ் தோணுது. லெட்ஸ் ஐ திங்க் அங்க கிரீன் ஆடினா இங்க கில் ஆடினா other than that there is nothing much to talk about in GT's batting also ன்னு தோணுது. You guys touch upon that. ஆமா. லைக் அதுதான் லைக் என்னது கில் மட்டும்தான் ஆடினா. ஸோ அங்க கேமரான் கிரீனா அந்த ரோல் எங்க கிரீன் கில்ல ஆடினா. லைக் மற்றபடி லைக் இந்த சைட்ல இங்க யாருமே ஆடினது இல்லை. கடைசி நேரத்துல நல்லா லைக் பெரிய ஸ்கோர் இல்லைனாலும் அந்த ப்ரெஷர் மூமெண்ட்ல கூட ஒரு 2-3 பவுண்டரிஸ் அடிச்சிட்டு இருந்தான். ஸோ அவ்வளவுதான். லைக் மற்றபடி அந்த சைடு லைக் பெருசா பேட்டிங் எதுவுமே இல்லை. I would like to add one ஃபர்ஸ்ட் opinion 3 on wickets GT squad. Why can't Sai Sudarshan come to number 3 and Butler and Gill open? I see this season Sai Sudarshan struggling from last 2-3 games. I think he's not crossing like 30 runs, 12, 14. I think if I'm not wrong today, he scored 122 runs. So if this combo you might try பண்ணும் like Gillo அப்புறமா Butler இவங்க இந்த ஓபன் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்தா there is one game if they're good. I mean it seems like balance ஆகும். But overall பார்த்தா in today's game it was like one side வச்சு செஞ்சுட்டா. But overall it was like okay தான். Difficult game, but I don't think GT also is performing that good. Maybe 1 or 2 performance here and there is making the difference in தான் தோணுது. Because 4 runs to win இருக்கும்போது லாஸ்ட் ஓவர்ல அப்போ கூட லாஸ்ட் பால் எடுத்துட்டு போறாங்க. ஸோ மெயின் பேட்ஸ்மேன்ஸ் போனா அந்த டீமுமே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. Let's see how it goes. I think GT is next playing Mumbai in Ahmedabad. So that will be a different challenge for them because Hardik Pandya is going to his ex-team's home ground. His home ground, in fact, Solapona, Gujarat. And I think KKR is going to RR. So அங்க எப்படியும் தோத்துட்டு ஐ திங்க் மூட்டை கட்டிடலாம்னு நினைக்கிறவங்க they will finish the last match. RRலாம் வச்சு செஞ்சிருவாங்க. சின்ன பசங்க எல்லாம் துரத்தி அடிப்பாங்க அவங்கள. ஸோ இட் வில் பி ஈஸி கேம் ஃபார் தெம் தான் தோணுது. I think difficult path ahead for KKR and GT is somewhere in the middle. So let's see how it goes in the upcoming matches. Let's do a quick preview on tomorrow's matches. So first afternoon match பத்தி பேசலாம். It's going to be RCB versus Delhi at Chinnaswamy. So afternoon match நான் கேள்விப்பட்டது I think they are going to give that first match-ஓட pitch that is Sunrisers Hyderabad கொடுத்த pitch கொடுக்குறாங்க afternoon match-ன்னு சொல்றாங்க. So how it is going to be considering an afternoon match? அண்ட் அகைன் அதான் இப்போ ஆர்சிபி டெல்லின்ற மேட்ச் வரும்போது 2 டீமும் ஸ்குவாட் வைஸும் நல்லா இருக்காங்க அண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ வின் வைஸ் பார்த்தோன்னா கூட ஐ திங்க் டெல்லி கூட ஒரு மேட்ச் தான் தோத்துருக்குன்னு நினைக்கிறேன். நாட் ராங். ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் தான் தோத்துருக்கு. ஸோ ஒரு நல்ல காம்படிஷன் நாளைக்கு பார்க்கலாம் மத்தியானம் தோணுது. அண்ட் லைக் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு மத்தியானம் மேட்ச். Madhu, your thoughts? It's a high scoring match இருக்கும் and both are tough. கேக்குதா நான் பேசுறது?
Yeah, Madhu. கேக்குது. இப்போ ஓகே. I think we lost him. So yeah, நீங்க சொன்ன மாதிரி I think it's going to be high scoring தான் தோணுது. So yeah, Prajit, and it is really, yes, and it will be very tough match நாளைக்கு. And ஏன்னா இந்த சைடு ரொம்ப performers இருக்காங்க, and other coming back to DC, it is a performance. And tomorrow is KL Rao's birthday, Oh, and he's playing in his hometown against his team, ex-team. State. So definitely it is going to be, very much interesting match. So I think, yeah. So it is definitely going to be a very interesting match. So நாளைக்கு நம்ம if at all, I'm so sorry Prithvi bro, நான் இப்பயே சொல்லிடுறேன். If at all impact player இருந்தா நம்ம இந்த சைடு நம்ம சங்கல்னா அவர் பேர்னா செங்கல் இவரு definitely pick. And if most Single. if anything more worse goes tomorrow, that is definitely KL Rahul. நாளைக்கு என்ன ரொம்ப ரொம்ப டார்கெட். if at all he goes for chasing, நாளைக்கு இன்னொன்று லைன் போட்டுருவான். அது காந்தாரா ஒரு லைன் போட்டுருவான் தெரியுமா? போன மேட்ச் I think it was against RCB. He drew that line. So we might see something very different or very interesting. நாளைக்கு ஓவராலா பார்க்க போனா it will be very interesting match. Okay, I think what I feel is நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருப்பான்னு நினைக்கிறேன். செகண்ட் பேட்டிங்க்கு அந்த பிச் ஸ்லோ ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. பிகாஸ் அண்டர் த ஹீட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பிச்சுன்னு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விச் ஒரு டீம் வின்ஸ் த டாஸ். ஸோ தட் வில் பி அன் அட்வான்டேஜ். மது ஆல்ரெடி அவனோட இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் சொல்லிட்டான். குணால் பாண்டியா அண்ட் KL ராகுல். பிரஜு உன்னோட இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் சொல்லிடு. என்னோட இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் ஒன்னு மில்லரு, அப்புறம் ஆர்சிபில வந்துட்டு ஐ திங்க் நான் வந்து ஜிதேஷ் சர்மா சொல்லுவேன். ஓகே, மில்லர் okay மில்லர் ஓகே. ஐ வில் பிக் நாளைக்கு ஈவன் ஐ பிக் KL ராகுல். பட் அவங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நாளைக்கு அடிப்பாங்கன்னு தோணுது. I am expecting Josh Hazelwood to be rested tomorrow. Afternoon match பெங்களூர்ல செம்ம ஹீட். So I think they might not risk playing him in தோணுது. ஜேக்கப் டஃபி they might play in தோணுது. Again one match உட்கார ரெஸ்ட் நெக்ஸ்ட் மேட்ச் ஆட வைக்கலாம்னு தோணுது. So they might try that. So again I'm going with Bhuvi in this match from RCB side. So let's see how it goes. நல்ல சேலஞ்சா இருக்கும் Bhuvi swinging for KL Rahul. So it will be a good challenge. A quick prediction, guys. Quick prediction. 70-30 சொல்லலாம். யாருக்கு? 70 வந்து ஆர்சிபிக்கு, 30 வந்து டெல்லி. மது, your prediction? I mean 60-40. 60 is for RCB, 60 is for RCB, 40 is for Delhi. Okay, I think நான் வந்துட்டு 55-45 for RCB கொடுத்துருவேன். Just purely because DC has the bowling strength and bowling capabilities to reduce RCB score in case if they bat first. Chasingல கூட it might go to the last over ன்னு தோணுது. It might be a good contest tomorrow ன்னு தோணுது. Just because of that 55-45 I'm just giving a healthy edge to RCB. So that's it about the afternoon match preview. Let's quickly move on to evening match preview. It is another southern derby, Hyderabad versus Chennai. Let's discuss about what are we expecting from the match. I think it's in Hyderabad, just to be sure. அகைன் அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லயே கூட ஹைதராபாத் வந்து அவங்களோட பவுலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் 2 புது பசங்க வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு அதே மாதிரி சென்னையில பாத்தீங்கன்னா கூட தே ஹேவ் அவங்களோட பவுலிங் லைனப்ப செட் ஆகி வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கும் பவுலிங் லைனப் செட் ஆகி வந்துருது. ஸோ பேட்டிங் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. That is just looking out இப்போ அவங்க கிரவுண்ட்ன்றதுனால அவங்க ஜெயிக்குவாங்களான்ட்டு. பட் as a CSK fan, like I would say that CSK would win tomorrow. Okay.
So Madhu, your thoughts about the evening match, CSK versus SRH? Yeah, definitely. Before starting about SRH and CSK, I know Nalik, உங்களோட favorite member is coming to SRH to watch, that is Kavya Maran, to witness. ஏன்னா நாளைக்கு it will be very interesting match, definitely. So, இஷான் கிஷன் uh, பெர்ஃபார்ம் பண்ணுவோன்றியா? uh, in a way, I don't think that Ishan Kishan, but yeah, every time Ishan Kishan should not be lucky, bro. This time we have to go ahead with other players. So I will definitely go with Klassen, and in the side, I mean, let me talk about the place, but yeah, it'll be on serious note, it is going to be very interesting match. In Chennai, I mean, Hyderabad owner is from Chennai, and they're playing against their hometown. So overall, Bata, it will be very interesting match. And yeah, let's see. Okay. So I feel it is going to be a high scoring game in தோணுது, just because Hyderabad is going to be typical Hyderabad நாளைக்கு தோணுது. Because Hyderabad strength bowling இல்ல, so they will definitely try to score more runs தான் தோணுது. Let's also talk about the impactful players for tomorrow from each team, guys. ஸோ எனக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் வந்து நாளைக்கு கைக்வாடு கேப்டன், அண்ட் ஹைதராபாத்ல வந்து கிளாசன். நாளைக்காவது அடிக்குவானா கைக்வாடுன்னு 3 மேட்சா சொல்லிட்டு இருக்கோம். என்னது அடிப்பான், நாளைக்கு அடிக்கிறான், அதுதான் அவ்வளவுதான் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. மது, your impactful players? So நாளைக்கு என்னோட இம்பாக்ட்ஃபுல் நிறைய பிளேயர் பின்னாடி, ஐ மீன் பிஃபோர் ப்ரீவியஸ் டீம்ஸ் எல்லாம் சொல்லு. So yeah, நாளைக்கு ஹைதராபாத்ல I want Travis Head open பண்ணனும் நாளைக்கு. I mean, he has to go big. So I'm expecting some good score from SRH, that is Travis Head. And when it comes to CSK, I don't want to go with the batting lineup. I've spoken much about batting. So Nalik, mostly, if there is any chance, Noor Ahmad Nalik Palla wickets Nalik until it's on. One more interesting thing to talk, Khalil Ahmed is ruled out of the tournament. So யாரு அவனோட ஓப்பனிங் bowling ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? இப்போ ரீசெண்டா லைக் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல கூட பார்த்தேன், லைக் எக்ஸ் மும்பை பிளேயர் அன்ஷுல் மாண்டியா, என்ன பேரு? ஆகாஷ் மத்வால். ஆகாஷ் மத்வால், ஆமா. சோ அவன் வந்து அந்த ஜெர்சில பார்த்தேன். பட் அவன் இல்ல இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆகல, அவன் ஜஸ்ட் நெக்ஸ்ட்ல தான் போட்டுட்டு இருந்தான். Maybe replacement in upcoming match, but they have still not announced any replacement, so definitely நாளைக்கு ஆட முடியாது ஆகாஷ் மத்வால. Maybe they have to bring someone like அந்த பிரசாந்த் வீரோ, இல்ல I think they may have to bring in someone like முகேஷ் சௌத்ரின்னு ஒருத்தர் இருக்கான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பவுலர் அவங்களுக்கு. So maybe Khalil Kaur like to replacement ன்னு நினைக்கிறேன் mostly. Okay. So let's see. So we have spoke about the impactful players. Okay, நான் என்னோட impactful player நாளைக்கு ஆயுஷ் மாத்ரே சொல்றேன். He's been doing good from the last couple of matches from CSK, and எனக்குமே நாளைக்கு என்னவோ Travis Headக்கு it will be good match ன்னு தோணுது. So I will go with Travis Head for SRH. So these two are my picks for tomorrow. So prediction time, guys. Quick prediction on tomorrow's evening match. அகெயின் இங்க வந்து நான் வந்து 60-40 கொடுப்பேன். 60 சிஎஸ்கே, 40 ஹைதராபாத். Okay. So Madhu? Yeah. Again, it will be like 65-45. 65 Hyderabad, 45 Chennai. Okay, நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிப்பேன். I think it is going to be really tight game ன்னு தோணுது எனக்கு. It is going to be high scoring but tight game ன்னு தோணுது. So I'm going to give the edge also very tight. 52-48 for Hyderabad, just because they are the home team. 52 for Hyderabad, considering their home advantage and Kavya Maran's presence. So just 4 points extra for them.
I knew this. Kavya Madan Okay. promotion. Definitely we'll get it. I hope Miss Kavya Madan is watching this video in nowhere. We all are huge fan of Kavya Madan. Then the actual players. அவ ஆமா. என்ன பண்றா, என்ன மேட்ச், என்ன கேம்னே தெரியல. அவ என்ன பண்றான்னு கூட தெரியல. அவளெல்லாம் ஃபேன் சொல்றா. Nice. Okay. I think we have had a good session about the post-match review of GT versus KKR, and two big matches coming. One in Chennasamy, one in Rajiv Gandhi Stadium tomorrow. So we have done the preview for that as well. Let's expect the tournament second half to move out of the slower tournament. Everyone has played 5 matches now. So it will be interesting to see how they go. So we will come back and do the post-match review of both the matches Saturday. Until then, see you guys. Bye bye. See you. Bye-bye. Thank you.